ஐஸ்வர்யன்றது ஒரு எதிரான காரியம் கிடையாது. அது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளுகிற ஒரு ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள செத்து பரலோகம் போன பரிசுத்தவான்களுக்கு இல்ல, யாருக்குங்க? எல்லாம் சொல்லுங்க. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். ஆமென். இப்ப செல்வம் யாருக்கு வேணும்? எல்லாம் சொல்லுங்க. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. ஆமென். அப்ப பரிசுத்தவான் கையில தான் என்ன இருக்கணும்? சவுண்டா சொல்லுங்க. ஆனா இப்ப யார் கையில இருக்குது? நிறைய. மற்றவங்க கையில நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? நம்ம செல்வந்தர்களே திட்டி அனுப்பியாச்சு. கடவுள் ஒன்றும் பணக்காரர்களை தேடவில்லை அப்படின்னு அப்படி ஒரு இலையாயிட்டாங்க. ஒருத்தர் சொல்றார், நான் ஒரு காலத்தில் துன்மார்க்கமாக இருந்தேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், 5 ஸ்டார் சிகரெட்டு குடிப்பேன், ஆச்சா ஆச்சா பூச்சான்ட்டு அப்படி இது பண்ணு. இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், மிகுந்த கஷ்டங்களுக்கு நடுவில் கஞ்சி குடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். அது துன்மார்க்கமாக இருக்கும்போது எப்படி இருக்கிறாராம்? நல்லா இருக்கிறாராம். இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு எப்படி இருக்கிறாரு? கஞ்சி. எப்படி சாட்சி பாருங்க சார். வேதவசனம் சொல்லுது, கோலும் கையுமாக நான் போனேன், கர்த்தர் என்ன 2 பரிவாரத்தோட திரும்ப பண்ணுனார். நான் ஆரம்பிக்கும் போது ஒன்றும் பெருசா இல்லை சார், ஆனா தேவன் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிச்சதுனால 2 பரிவாரங்களை உடையவனானே. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். சொல்றாங்களே 2 கை சேர்ந்து தட்டினாதான், அதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்க. இவ்வளோ வசனம் தெரியுது இல்லையா? இதெல்லாம் தெரியுது. 2 கை தட்டினாதான் என்ன வரும்? ஓசை வரும். அப்போ ஐஸ்வர்யன்றது ஒரு எதிரான காரியம் கிடையாது. அது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளுகிற ஒரு ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. ஒரு நல்ல ஊழியத்தை செய்யணுமா? அது உங்க கையில வேணும். ஆமென். கடவுளுடைய ராஜ்யத்தை பரப்பணுமா? அது உங்க கையில வேணும். நீங்க உங்க சொந்தங்கள் உறவுகளுக்கு நடுவில் கர்த்தரை வெளிப்படுத்தணும்னா நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் நீங்க சொல்ற சுவிசேஷத்தை 4 பேர் கேட்பான். வாழ்வாங்கு வாழணுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு இல்லை, பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை, சுயத்தை தூக்கி காட்டுறதுக்கு இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்த, அவர் ராஜ்யத்தை கட்ட. ஆமென்.